திறமையை வச்சு எனக்கான மதிப்புகள்ங்கிறது எப்படி கிடைக்க போகிறதில்ல. என்னோடய குவாலிட்டியை வச்சு, என்னுடைய விஷயங்கள் வச்சு, ஏன்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் அது எல்லாத்தையும் மறைச்சிடுது. எதுவுமே கிடைக்க போகிறதில்ல. நீங்கள் ஒரு டார்கெட்டை கொடுத்தாலும் என்னால் செய்ய முடியாது. ஓகே, அப்படிங்கும்போது நான் எப்படி மற்றவங்கள நான் வந்து என்னுடைய இதில் நான் வச்சுருப்பேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் எப்படி ஹோல்ட் பண்ணுவேன், அவங்க ரிலேஷன்ஷிப்பில் நான் எப்படி ஹோல்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு வேல்யூ இல்லாத ஆள், ஆட்டோமேட்டிக்காக நான் அவங்க விட்டு போயிடுவாங்க. ஓகே, அப்போ நான் அவங்கள ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி அப்படிங்கிறது அந்த பீப்புள் ப்ளீசிங் மென்டாலிட்டி. வெரி சிம்பிள். எனக்கே வேல்யூ இல்லாத ஆளாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப்பை மேக் பண்ணுற அளவுக்கான ஒரு குவாலிட்டி ஓரியன்டான ஆக்ஷன் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்காது. அது ஏன்னே தெரியாது. அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ்னால. அதெல்லாம் கவுன்சிலிங் மூலமாக அனலைஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு பீப்புள் ப்ளீஸராக அதை கோப்ப பண்ணுறதுக்காக அப்படியே ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக மாற ஆரம்பிச்சிடுறேன். செல்ஃப் ஐசோலேஷன், ஏன்னா நான் ஒரு கட்டத்துக்கு மேலே ஐசோலேட் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுறேன். செல்ஃப் டிஸ்ட்ராக்டிவ் பிஹேவியர்.